வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கில் 25ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கனமழை நீடிக்கும், பேராசிரியர் எச்சரிக்கை. உயரும் ஆறுகளின் நீர்மட்டம், ஆபத்தான நிலையில் பல பகுதிகள் தடைப்பட்டுள்ள மின்சாரம். இறுதி யுத்தத்தில் ராணுவத்தினரிடம் சரணடைந்த குழந்தைகள் எங்கே, சர்வதேச மன்னிப்பு சபை கேள்வி. சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு 15,000 ரூபாய், அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ பணிப்பு. பாடசாலைகள், அரசு நிறுவனங்களில் மே 26 முதல் விசேட திட்டம். தலைமறைவான டானாவை தேடி போலீஸ் படைவீச்சு. மூளை காய்ச்சலால் உயிரிழந்த சிறை கைதி மற்றொருவர் வைத்தியசாலையில் அனுமதி. போலீசாருக்கு பயந்து மாடியிலிருந்து குதித்த ஜுவதி சாவு, வெளியான அதிர்ச்சி பின்னணி. சகல நாடுகளுக்கும் சகலவிதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு 10 வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என்று ஜாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். வங்காள விரிகுடாவில் தமிழ்நாட்டுக்கு கிழக்காக அடுத்த 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது எதிர்வரும் 23ஆம் தேதி மாலையளவில் ஒரு சிறிய புயலாக்கி வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக எதிர்வரும் 25ஆம் தேதி வரையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் அதிகளவான இடி மின்னலுடன் மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதனால் அவதானமாக இருப்பது அவசியம். குறிப்பாக 25ஆம் தேதி வரையில் வடக்கு கிழக்கு மற்றும் மேற்கு கடற்பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது. வடக்கு மாகாணத்தின் கடந்த 100 ஆண்டுகால காலநிலை வரலாற்றில் அதிகூடிய மே மாத மழைவீழ்ச்சி இந்த ஆண்டு மே மாதம் நிகழ்ந்துள்ளது. வடக்கு மாகாணத்தின் மே மாத சராசரி மழைவீழ்ச்சி 90 மில்லிமீட்டர் ஆகும். இந்த மாத இறுதியில் அதன் அளவு இன்னமும் அதிகரிக்கும். ஒப்பீட்டளவில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகள், யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் வலிகாமம் பகுதிகள் அதிக அளவிலான மழைவீழ்ச்சியை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது நிலவும் மழையுடன் கூடிய காலநிலையால் பல ஆறுகளின் நீர்மட்டம் தொடர்பில் நீர்ப்பாசன திணைக்களம் மற்றொரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி கழுகங்கையின் மகுர பகுதியில் நீர்மட்டம் குறைந்து வருகின்ற போதிலும் ஆபத்து இன்னும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கழுகங்கையின் மில்கந்த பகுதியில் நீர்மட்டம் மேலும் அதிகரித்து சிறு வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. ஜிங்கங்கையின் பத்தேகம பகுதியில் நீர்மட்டம் உயர்ந்து வருகின்றது. நில்வள ஆற்றின் தல்ககொட மற்றும் பனடுகம பகுதிகள் இன்னும் ஆபத்தான நிலையில் உள்ளன. அதனுகல ஓயாவின் சிறு வெள்ள நிலைமை படிப்படியாக குறைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பாகங்களில் மின்தடை ஏற்பட்டுள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது. மின்தடை ஏற்பட்டுள்ள பகுதிகளில் மின்சாரத்தை மீண்டும் விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தின் இறுதி தருணங்களில் ராணுவத்தினரிடம் சரணடைந்த குடும்பங்களின் குழந்தைகள் எங்கே, அவர்களுக்கு என்ன நடந்தது என்று சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னஸ் கலாமாட் கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். இலங்கையின் உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்து 15 வருடங்கள் ஆகின்ற நிலையில் இலங்கையின் மனித உரிமை நிலவரம் குறித்து அறிந்து கொள்வதற்காக இந்த விஜயத்தை மேற்கொண்டேன். இலங்கையில் நீதி நிலைநாட்டுவதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிவதற்காகவும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச மன்னிப்பு சபையின் ஆதரவை வழங்கவும் நான் இந்த விஜயத்தினை மேற்கொண்டேன். நான் முள்ளிவாய்க்கால் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வடக்கிற்கு விஜயம் மேற்கொண்டேன். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை சந்தித்தேன். அவர்கள் வெளிப்படுத்துகின்ற துணிச்சலும் மீளெழுச்சித்தன்மையின் நீதியை காண்பதற்கான அவர்களது உறுதிப்பாடும் எனது மனதை தொட்டுள்ளது. இலங்கையில் மிக பெருமளவானவர்கள் காணாமல் போயுள்ளார்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது? காணாமல் போதல் என்பது மிக மோசமான வன்முறை. அது முடிவிற்கு வராது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல வருடங்களுக்கு இந்த வலி தொடரும். மரணத்தை விட இது வலி மிகுந்தது. இது உளவியல் சித்திரவதை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் தசாப்தங்களாக இந்த வலியும் வேதனையும் தொடரும். இது இலங்கையின் மீது விழுந்த கரை. இந்த கரை அகற்ற ஒவ்வொரு இலங்கை பிரஜையும் முன்வர வேண்டும். அந்த குழந்தைகள் எங்கே? 4-5 மாத குழந்தைகள், 3-4 வயதானவர்கள். நான் அவர்களின் படங்களை பார்த்திருக்கின்றேன். இது மன்னிக்க முடியாத குற்றம். இவர்கள் குறித்து அரசாங்கம் பதிலளிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி மேலும் வீழ்ச்சி அடையுமானால் அதனை முகாமை செய்வதற்கான இயலுமை இலங்கை மத்திய வங்கியிடம் உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்பட்டிய தெரிவித்துள்ளார். தெகியோவிட்ட பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். தற்போது அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி பலவான நிலையில் உள்ளது. இந்நிலையில் இலங்கை ரூபா மேலும் வீழ்ச்சியடையுமானால் அதனை சீரான மட்டத்தில் பேணுவதற்கான இயலுமை இலங்கை மத்திய வங்கியிடம் உள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். உடன் அமலாகும் வகையில் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு 15,000 ரூபாய் மேலதிக கொடுப்பனவை வழங்குவதற்கு அவசியமான அமைச்சரவை பத்திரத்தை தயாரிக்குமாறு சிறைச்சாலைகள் விவகார அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ பணிப்புரை விடுத்துள்ளார்.
25,000 ரூபாய் வேதன உயர்வை கோரி சிறைச்சாலை அதிகாரிகள் சுகீன விடுமுறை அறிவித்து நேற்று தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கு இணையாக சிறைச்சாலை அதிகாரிகளுக்கான கொடுப்பனவுகளை அதிகரிப்பதற்கு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ இணக்கம் வெளியிட்டுள்ளார். அதன்படி வேதன அதிகரிப்பிற்கு முன்னர் 15,000 ரூபாவினை மேலதிக கொடுப்பனவாக வழங்குவதற்கு இணக்கம் காணப்பட்டதுடன் இது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை எதிர்வரும் வாரத்தில் அமைச்சரவைக்கு சமர்ப்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக கொழும்பில் டெங்கு பரவும் அபாயத்தை குறைப்பதற்கு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சகால ரத்நாயக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். மே 26 முதல் ஜூன் 1 வரை டெங்கு ஒழிப்பு வாரத்தில் கல்வி அமைச்சினூடாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை தெளிவுபடுத்தும் வகையில் விசேட விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டத்தை மேற்கொள்ளுமாறும் அவர் ஆலோசனை வழங்கினார். மேலும் அரசு நிறுவனங்கள், மதஸ்தலங்கள், புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கட்டடங்கள் போன்றவற்றில் டெங்கு பரவும் அபாயத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கிய சாகல ரத்நாயக்க இந்த நடவடிக்கைகளை பின்பற்றாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு அறிவித்தார். இந்தோனேசிய தலைநகர் பாலியில் நடைபெற்று வரும் 10வது உலக நீர் மாநாட்டுக்கு இணையாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இந்தோனேசிய ஜனாதிபதி ஜோகோ விடோடோவிற்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு நேற்று இடம்பெற்றது. இலங்கைக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையிலான வரலாற்று உறவுகளை மேலும் பலப்படுத்த இரு நாட்டு தலைவர்களும் உறுதியெடுத்துக் கொண்டதோடு பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பிலும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இரு நாட்டு தலைவர்களும் பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து கவனம் செலுத்தியதோடு உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினர். 1956 ஆண்டு நடைபெற்ற பெண்டுக் மாநாட்டில் பங்கு பற்றியதிலிருந்து காணப்படும் இலங்கை இந்தோனேஷியாவுக்கும் இடையிலான வரலாற்று உறவுகளை நினைவு கூர்ந்து தனது உரையை ஆரம்பித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உலகளாவிய ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் இவ்வாறான மாநாடுகளின் முக்கியத்துவத்தையும் விளக்கினார். பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்களில் இந்தோனேசிய ஜனாதிபதி விடோடோவின் தலைமைத்துவத்திற்கு ஜனாதிபதி நன்றி கூறினார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவும் கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக கீர்த்தி உடவத்தவும் செயற்படுவதற்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. குறித்த உத்தரவை கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் விதான நேற்று பிறப்பித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்கவினால் சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாட்டினை பரிசீலித்ததை அடுத்தே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே 16 ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவும் பதில் பொதுச் செயலாளராக கீர்த்தி உடவத்தவும் செயற்படுவதற்கு இடைக்கால தடை விதிக்க கோரி துமிந்த திசாநாயக்க தாக்கல் செய்த மனுவை கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் நிராகரித்திருந்தது. எவ்வாறாயினும் முறைப்பாட்டாளர் தனது முறைப்பாட்டை திருத்திக் கொள்ளவும் குறித்த தடை உத்தரவுக்கான உண்மைகளை உறுதிப்படுத்தவும் வாய்ப்பு இருப்பதாக கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் விதான அன்றைய உத்தரவின் போது குறிப்பிட்டிருந்தார். இதனை அடுத்து நேற்று கொழும்பு மாவட்ட நீதிமன்றினால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே இருக்கும் இடத்தை தேடி போலீஸ் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. குடிவரவு சட்டத்தை மீறி போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவை சந்தேக நபராக பெயரிடுமாறு கொழும்பு பிரதான நீதிவான் திலின கமகே நேற்று உத்தரவிட்டுள்ளார். குறித்த நபரை சந்தேக நபராக பெயரிடுமாறு சட்டமா அதிபர் பணிப்புரை விடுத்துள்ள நிலையில் அவரை சந்தேக நபராக பெயரிடுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் விடுத்த கோரிக்கையை கருத்தில் கொண்ட நீதிவான் மேற்கண்ட உத்தரவை பிறப்பித்தார். இந்த நிலையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே தலைமறைவாகியுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் கொழும்பு பிரதான நீதவானிடம் தெரிவித்துள்ளனர். மூளைக்காய்ச்சலால் மாத்திரை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த கைதி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சுமார் 3 மாதங்களுக்கு முன்னர் சிறையில் அடைக்கப்பட்ட 24 வயதுடைய இளைஞனே நேற்றிரவு இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த கைதி மூளைக்காய்ச்சலால் உயிரிழந்துள்ளதாகவும் இது தொடர்பான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது தவிர மாத்தறை சிறைச்சாலையில் உள்ள மற்றும் ஒரு கைதியும் காய்ச்சல் காரணமாக மாத்தறை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த டிசம்பரில் மாத்தறை சிறைச்சாலையில் மூளைக்காய்ச்சல் கைதிகள் பாதிக்கப்பட்டதோடு சில மரணங்களும் பதிவாகியமை குறிப்பிடத்தக்கது. கோமாகம பிரதேசத்தில் வீடொன்றில் போதைப்பொருள் பயன்படுத்திக் கொண்டிருந்த யுவதி ஒருவர் போலீசாரிடமிருந்து தப்பிக்க மாடியிலிருந்து குதித்த போது கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார்.
பாதுக்க பகல போபி குரந்தனிய பிரதேசத்தைச் சேர்ந்த 19 வயதான யுவதி ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். ஹோமாகம ஹரிப்பெட்டிக பகுதியில் வீடொன்றில் 2 நபர்களுடன் இணைந்து போதைப் பொருளை பயன்படுத்திக் கொண்டிருந்த குறித்த யுவதி போலீசார் வீட்டை சுற்றி வளைத்த போது தப்பிக்கொள்ளும் நோக்கில் மாடியிலிருந்து கீழே குதித்துள்ளார். இவ்வாறு குதித்த போது மதில் சுவரில் காணப்பட்ட இரும்பு கம்பிகள் வயிற்றில் பட்டதனால் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் சிகிச்சை பலனின்றி குறித்த யுவதி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. போதைப் பொருளை பயன்படுத்திக் கொண்டிருந்த நபர் ஒருவரின் மனைவி தொலைபேசி மூலம் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. போதைப் பொருளை பயன்படுத்திக் கொண்டிருந்த ஏனைய 2 ஆண்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர். நாட்டின் பல பிரதேசங்களில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் பாடசாலை மாணவன் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்துகள் நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவு பரந்தன் வீதியில் மூங்கிலாறு பகுதியில் உளவு இயந்திரம் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பாடசாலை மாணவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதில் பயணித்து 6 பேர் படுகாயமடைந்து மூங்கிலாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதில் தம்பராசபுரம் தர்மபுரம் பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய பாடசாலை மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதேவேளை நீர்கொழும்பு திவிழப்பட்டி வீதியில் முச்சக்கர வண்டி ஒன்று லொரியுடன் மோதியதில் பலந்தோட்டை பிரதேசத்தைச் சேர்ந்த 40 வயதுடைய முச்சக்கர வண்டி சாரதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். அம்பிலிப்பட்டிக டோனாகம மேரி ஹல்மில்ல ஹெட்டிய பிரதேசத்தில் லொரி ஒன்று எதிர் திசையில் வந்து முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதியும் அதில் பயணித்த 2 பேர் எம்பலிப்பட்டிக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் முச்சக்கர வண்டியின் சாரதி உயிரிழந்துள்ளார். தெளில்பலை போலீஸ் பிரிவுக்குட்பட்டு அளவட்டி மயிலோட் வீதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் 35 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளை கட்டுப்படுத்த முடியாமல் வீதியை விட்டு விலகி மின்கம்பத்தில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. குளிகாப்பட்டிகள் நாரமிள வீதியின் துமோதர பிரதேசத்தில் 2 மோட்டார் சைக்கிள்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் 34 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் மோட்டார் சைக்கிள் விபத்தில் சிக்கி இளம் குடும்பஸ்தர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் நேற்று மாலை அளவட்டி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. அதே பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய தியாகராஜா தயா என்ற 2 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அதிவேகமாக மோட்டார் சைக்கிளை செலுத்தி மின்கம்பத்துடன் மோதியதால் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் உடற்கூற்று சோதனைக்காக தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.